ஹாய் வணக்கம் விவர்ஸ். இன்று பிறந்தநாள் காலம் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தக்காளி தொக்கு கடுகு போட்டு எண்ணெயில் வெடிக்க வச்சுன்னா 4 பெரிய வெங்காயத்தை நைஸாக வெட்டி கருவேப்பிலை போட்டு வதக்கிறோம் பாருங்க. 4 தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். வெங்காயம் சிவப்பாக வந்தோன்னே இந்த தக்காளியை ஊற்றணும். ஒரு துளி நல்லா வெங்காயம் சந்திரிச்சு, ஒரு துளி மஞ்சத்தூள், குழம்புத்தூள், காரப்பொடி வேணால் போட்டுக்கலாம். எங்களுக்கு காரப்பொடி ஒத்துக்காது, அதனால நாங்கள் காரப்பொடி போடல. இதை போட்டு வதக்கணும். வச்ச தக்காளியை இதில் ஊற்றணும். ஊற்றி இதை கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். தக்காளி தொக்கு ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் சாப்பிட. நல்லெண்ணெய் ஊற்றி சுண்ட விடணும். சுண்ட விட்டால் தக்காளி தொக்காயிடும். இப்போ தக்காளி சட்னி மாதிரி இருக்கும். சப்பாத்தி நல்லா சுண்ட விட்டால் சப்பாத்தி, தோசைக்கு சாப்பிட்லாம்.